27ஆம் தேதி 12வது மாதம் 2023. ஸோ இன்றைக்கி கன்சிஸ்டன்சி எப்படி அட்டைன் பண்ணுறது, அதுக்கான மைண்ட் செட்டை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அது நம்ம மற்ற வேலையையும் செய்வோங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ அதை ஏன் நம்ம தொடர்ந்து செய்கிறோம் அப்படிங்கிற காரணமும் நமக்கு முக்கியம். ஏன்னா அப்போ தான் நம்ம அதை தொடர்ந்து செய்வோம். ஒரு பர்பஸ் இல்லைன்னா நம்ம அதை செய்ய மாட்டோம். ஸோ நம்ம இம்மிடியட் பர்பஸை தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு எல்லாராலையும் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணுறோம். அது மேக்ஸிமம் ரொம்ப ரேராக ஒரு இது நாள் வரைக்கும் ஒரு 10,000 தடவை நம்ம ப்ரஷ் பண்ணியிருந்தோம்னா 1% கம்மியாக, அதாவது ஒரு 10 தடவையாவது ப்ரஷ் பண்ண மட்டும் தவிர மற்ற எல்லா நாளுமே ப்ரஷ் பண்ணிப்போம். இந்த 10 தடவை ப்ரஷ் பண்ண மட்டுமே ஏன் நம்ம தொடர்ந்து இனிமேல் ப்ரஷ் பண்ணணுங்கிற சினாரியோவுக்கு நம்ம வந்ததே இல்லை. ஏன்னா இதில் ஏன் நம்ம இதை தொடர்ந்து செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. நம்ம ஒரு வேளை நம்ம ப்ரஷ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா வாயிலிருந்து துர்நாற்றம், நமக்கே சுவாச காற்று உள்ளே போகும்போது கிருமிகள் போகிற மாதிரியான ஒரு ஃபீலு, அந்த ஒரு நாளே ஒரு அன்பிளசண்ட்டாக போயிடும். ஸோ அந்த ஒரு ரீசன் நம்மளை தினமும் ப்ரஷ் பண்ண தூண்டுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஒரு வேலையை கன்சிஸ்டன்ஸாக செய்கிறோம். ஒரு வேளை நம்ம அதை இடையில விட்டுட்டாலும் கூட, அதாவது ஒரு நாள் நம்மளால் அதை பண்ண முடியும்னா கூட நாளைக்கு அதை செய்யணுங்கிற மைண்ட் செட் நமக்கு வரணும். நம்ம இதை ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்ருக்க கன்சிஸ்டன்ஸான ஒர்க்கோட இதை நம்ம ஒத்து பார்த்தோம்னா நம்மளாலையும் இதையும் தொடர்ந்து அது போலவே செய்ய முடியும். ஒரு நாள் சொன்னால் என்ன, அடுத்த நாள் மறுபடியும் செய்யணும், இல்லைனா இந்த மாதிரியான விளைவுகள் நமக்கு ஏற்படுங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சோன்னா கன்சிஸ்டன்சியை நம்ம லைஃப் லாங் மெயின்டைன் பண்ண முடியும். நல்ல நல்ல ஹேபிட்ஸை நம்ம தினமும் பயன்படுத்த முடியும். கன்சிஸ்டன்சியை இப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னுமே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை நான் ஒரு டைரி மாதிரி கூட யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதாவது எனக்கு தோன்ற ஐடியாஸ், இந்த மாதிரியான விஷயங்களை ஒருத்தருக்கு சொல்கிற மாதிரி ஜஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அது மற்ற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் நான் அதை திரும்பி பார்க்கும்போது இந்த கான்செப்டை எனக்கு தான் டவுட் வந்தாலும் நான் இதை திரும்பி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.